மடியில போட்டோன்னே ஹீரோயின் அப்படியே தோள்ல சாஞ்சு படுத்தே கிடப்பாங்க. இப்ப லெஃப்ட்லயே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுன அந்த மாப்பிள இருக்கார்ல, ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிளன்னு ஒருத்தரு. அவர் வந்துட்டு ஹீரோயின் தான் மாரி தான் இருந்தது அப்படின்ற மாரி டவுட்லயே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவரு, ஹீரோ மடியில ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்தோன்னே, இது யாருன்னு கேட்பாரு. இது என்னோட ஒய்ஃபு. உனக்கு தெரியும் நான் ஒரு குழந்தைத்தனமான ஒருத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு. உடனே அவ ஃபேஸ பார்க்கலாமான்னு இவரு கேட்பாரு. அதெல்லாம் அவ வந்து குழந்தைன்னு நான் சொல்றேன். அவளுக்கு இன்னும் மைண்ட் சரியில்லன்னு சொல்லிட்டு. அவள நீ பார்க்கணும் இப்ப என்ன இருக்கு? நாங்க இங்க ஒரு வேலையா வந்தோம். நீ கிளம்பு அப்படின்ற மாரி சொல்லவும், ஓகேன்ற மாரி இவருக்கும் இருக்கும். அது இருந்தாலும் மூஞ்ச சுளிச்சுட்டு அங்கருந்து இப்ப வெளிய வந்துருவாரு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் போனதுக்கப்புறம் இப்ப ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. அவரோட செல்ல பேரா கூப்பிட்டு கேட்பாரு. "நீ எங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, "இல்ல நான் என்ன பண்ண வந்தேன் தெரியுமா? அவன தொரத்தி விளையாடுறதுக்காக தான் வந்தேன். அப்படியே அவன புடிக்க பார்த்தானா நான் ஓடி வந்துட்டேன், ஒளிஞ்சுக்கிட்டேன்." அப்படி இப்படின்ற மாரி கதை சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, "இது என்ன மாறு வேஷமா? தொப்பிய கழட்டு, மாஸ்க்க கழட்டு. இந்த வேலையில என்ட்ட வச்சுக்காத. உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன? நீ யார் என்னன்றது உனக்கு ஞாபகம் வந்துட்டா என்கிட்ட அத சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா மிரட்டுற மாரி கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஹீரோக்கு கிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா முன்னாடி அந்த டிவில பார்த்தேன் அப்படி இப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. திரும்ப கண்டினியூ பண்றாங்க. உடனே ஹீரோக்கு புரிஞ்சிரும். அவளுக்கு இன்னும் எதுவும் தெளிவாகல. அவன் இன்னும் இதே மாதிரி இருக்கானா, இப்ப நல்ல தெளிவா இருக்க பொண்ணுங்க டக்குன்னு இப்படிலாம் கிஸ் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, இங்க பாரு உடனே கிஸ் பண்றன்ற மாதிரிலாம் வரக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னிட்டு, இனிமே வெளி உலகம் வந்து ரொம்ப மோசமானது. வெளியே வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும். தனியா அப்படிலாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி விளையாடிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாரு. இவங்களும் ஹீரோயினும் ஞாபகம் வந்த மாதிரி இல்லாத மாதிரியே அப்படியே ஹீரோ கிட்ட இருக்கிற மாதிரியே அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இருப்பாங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ இல்லாத டைமாக பார்த்து அவங்க தன்னோட ஆஃபீஸ் அவங்க சிஇஓவாக தான் இருக்காங்க. அவங்க என்ன அங்கே நடக்குது அப்படின்ற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இங்கேருந்து வெளியே போக முடியாது. இப்போ ஏன்னா ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, ஹீரோனை பார்த்துக்கிறதுக்காகவே வீட்டில் ஒரு லேடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு நான் தான் தலை செய்விடும், உன்னை நான் தான் பார்த்துக்குவேன்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. உடனே வந்து அச்சோ இப்போ சரியான வசம் மாட்டிட்டுமே, இப்போ எப்படி நம்ம இங்கேருந்து போகுதுன்னு தெரியலன்ற மாதிரி ஹீரோனை யோசிப்பாங்களா. அப்போ நான் ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. உடனே அந்த லேடி என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே நான் உங்களுக்கு ஃபோன் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோனில் மெசேஜ் போடுங்க, கால் பண்ணி பேசுங்கன்னு. ஹீரோ வந்து மீட்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி என்னை வந்து பார்க்கு கூட்டிகிட்டு போ, ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்போ இந்த மீட்டிங்கில் எல்லாரும் முன்னாடி அந்த அவுட் ஸ்பீக்கரில் அந்த மெசேஜ் கேட்கவும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கும். ஹீரோயின் இப்படி கூப்பிட்ட உடனே ஹீரோ வந்து கிளம்பி வந்துருவார். இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இங்கே வந்து ஹீரோட பிரதரும் அவரோட ஒய்ஃப் 2 பேரும் வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து இருக்கிறது, இப்படி அங்கிட்டு இங்கிட்டு போகிறது வரதெல்லாம் இதுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இந்த ஹோட்டலை விட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்புகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க கிட்ட வருவாங்க. என்ன சொல்வாருன்னா, இப்போ நம்ம அப்படி போனோம்னா சரி வராது. இப்போ நம்ம வந்துட்டு 2 பேருமே மன்னிப்பு கேட்குற மாதிரி போய் தான் திரும்ப நம்ம அவங்கள்ட்ட சேரணும். நம்ம நினச்சது நம்மளுக்கு நடக்கிற வரைக்கும் நம்ம கோவத்தை வெளியே காட்டக்கூடாது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், 2 பேருமே போய் சாரி கேட்குற மாதிரி சேர்ந்துப்போம் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுப்பாங்க. இப்போ அவங்க சீரியஸாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க 2 பேரும். இவங்க 2 பேருமா போயிட்டு அப்படியே அவர் ஹீரோட பிரதர் நின்றுட்டு இருப்பாரு. இந்த ஒய்ஃப் இருக்குல்ல, அது என்ன பண்ணு, ஹீரோயின் காலுக்கிட்ட ஒரு மாதிரி முட்டி போட்ட மாதிரி சும்மா உட்காந்துக்கும் நடிக்கிறதுக்காக. இந்த மாதிரி அன்னைக்கு நான் உன்னை வேணும்னே அப்படிலாம் பண்ணல, அது பேட் இன்டென்ஷன்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, தெரியாதனமாக தான் நான் அது மாதிரி நடந்துக்கிட்டேன், என்னை வந்து சாரி என்னை மன்னிச்சிருவியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, திரும்ப எப்போவும் ஸ்டிக்கில் தான் சாப்பிடுவாங்க, இன்றைக்கி கையில் சாப்பிட்றாங்க. திடீர்னு எந்திரிச்சு வந்தவங்க பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றும் என்கிட்ட சாரிலாம் கேட்க வேணாம், உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ எந்திரிச்சுவான்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அதுக்கு கோவம் வந்து, என்னோட மேக்கப் எல்லாம் நீ எப்படி நீ என்னை இப்படி கலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அடிக்க ஆரம்பிச்சிடும் அது பாட்டுக்கும். உடனே அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அப்படியே பிடிச்சி நிப்பாட்டுவார். நீ நம்ம என்ன பிளான் பண்ணிட்டீங்க வந்தால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுவார். என்னது இது ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவளை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுவாரா. உடனே திரும்ப அவர் வந்து அந்த ஹீரோட பிரதர் வந்துட்டு, இப்படி இருந்தால் சரி வராது, அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம பிளான் படி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்க பிளானே வேறு. ஸோ அது திரும்ப என்ன பண்ணு, சாரி என் மேக்கப் நீ திடீர்னு கலைச்சி விட்டுட்டியா, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், வா நம்ம 2 பேரும் போய் மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனை கையை பிடிச்சி கூப்பிடும். ஹீரோயின் ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோவும் விடமாட்டேன்னு. அதுக்கப்புறம் இது ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம், மேக்கப் போட்டுட்டு இங்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோக்கு டாட்டா கட்டுவாங்க. சரி அவள் போக ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் விட்டுருவாரு. இப்போ இது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணு வந்து வேகமாக ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அங்கே போகாமல் அதே ஹோட்டலில் வந்துட்டு ஒரு ரூமை புக் பண்ணிட்டோம், 888 அப்படின்ற மாதிரி நம்பரில் ரூமை புக் பண்ணி அந்த ரூம்குள்ளே கூட்டு போயிட்டே இருக்கும். ஹீரோனுக்கு இப்போ புரியாது, எங்கே போகிறோம், அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் நடிக்கிறாங்க, எங்கே போகிறோன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களா. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், உனக்கு ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி அந்த ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துருவாங்க. இப்போ இந்த ரூமுக்குள்ளே வந்தவொடனே கதவு சாத்திட்டு அது பாட்டுக்கு ஹீரோயினை பிடிச்சி கட்டில் மேலே தள்ளி விட்டுட்டு ஃபோன் பண்ணி ஒருத்தட்ட பேச ஆரம்பிச்சிடும். ரூம் நம்பர் 888, சீக்கிரமா வா, நம்ம பிளான் படி இது நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் ஹீரோ பார்க்க போகிறேன் என்னை விடுன்னு சொல்லுவாங்க. அது கேட்கவே கேட்காது. ஹீரோனு கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரைஞ்சிருமா, ஹீரோயின் பொத்துன்னு போய் கட்டில் விழுந்துருவாங்க. அப்புறம் தான் அது ஹீரோன் கொஞ்சம் அசந்த நேரத்தில் இது வந்து டக்குன்னு திரும்ப ஃபோன் பண்ணி, எவ்வளோ நேரம், சீக்கிரம் வா. அவங்களுக்கு என்ன, அந்த பொண்ணுக்கு என்னென்னா யாரையோ வர வச்சு ஹீரோனை வந்து பேரை கெடுத்து அவங்கள அந்த ஃபேமிலி விட்டு துரத்தி சொத்து அபகரிக்கணும், அந்த மாதிரி ஒரு மட்டமான பிளான். ஹீரோன் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நடிச்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு பாட்டில் இருக்கும், எடுத்து ஒரே அடி, அதோட அது பொத்துன்னு மயங்கி கிடக்குமா. ஹீரோனுக்கு அப்பவும் ஆத்திரமே தீராது. உடனே என்ன பண்ணுவாங்க,
உனக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு அது படுத்து கிடக்க அந்த சட்டையை பிடிச்சி தூக்கி கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை, திரும்ப ஊழும், திரும்ப சட்டையை பிடிச்சி தூக்கி இன்னொரு அரை, இதே மாதிரி 4 அரைஞ்சு படார்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து ரொம்ப நேரமாக ஹீரோனை தேடிட்டே இருப்பார். அவங்க கிடைக்கலன்னு வேக வேகமாக இந்த ரூமுக்கு வந்துருவார். இவங்க பார்த்தா சீரியஸாக தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. பார்த்தோன்னே இங்கே என்ன நடக்குதுன்னு உடனே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன், நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிப்பாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாது. அதோட சரி சரி பயப்படாத, நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டே இருப்பாங்க. இப்போ அங்கே யாரோ வர மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த லேடி கால் பண்ணிச்சுல, அந்த ஆள் தான் வந்துட்டாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை வேக வேகமாக கூட்டு போய் ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும், அந்த பக்கத்தில் போய் ஒளிஞ்சுப்பாங்க 2 பேரும். அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த ஆள் உள்ளே வந்துருவாரு. ஏன்னா இது கால் பண்ண ஆள் யார் அப்படின்னா, ஹீரோயினுக்கு முன்னாடி பேசி வச்சிருந்தாங்கல்ல ஒருத்தர் மாப்பிள்ளையா, அந்த ஆள் தான் இப்போ வந்திருப்பாரு. இவங்களுக்கு அந்த விஷயம்லாம் தெரியுது. உடனே என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஹீரோயினை வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ஆளை வர சொல்லுவோம். அவரும் வந்துட்டாரு. வந்தவருக்கு இப்போ அடையாளம் தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை வந்து அந்த படுத்திருக்க அந்த லேடியை வந்து என்ன நினச்சிக்கிறாரு, இந்த பொண்ணு தான் வந்துட்டு இந்த பொண்ணுக்காக தான் நம்மளை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஹீரோயின்னு பார்த்தா கூட அவருக்கு தெரிஞ்சிடும்ல, ஹீரோயின் வந்து மிஸ் ஆகிட்டா, அவ இறந்து போயிட்டான்னு தான் அவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. அவரோட ஒய்ஃபு கூப்பிட்டதுனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. ஆனால் அந்த ஹீரோட பிரதரோட ஒய்ஃபை இவர் நேரில் பார்த்ததில்லை அப்படின்றதுனால இப்போ அவர் வந்தவுடனே அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, இந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்க அந்த பிரதரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்காளே அப்படி இப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஆனால் இப்போ இவர் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா, ஹீரோயினை இவர் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்து மிஸ் ஆகிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் இருக்காங்க. ஆனால் ஹீரோவோட ஒய்ஃபாக இருக்காருல்ல, அன்னைக்கு கூட இவர் வந்துட்டு துரத்திட்டே வருவார். அவங்க போய் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அப்படியே வீல் சேரில் அப்படி உட்காந்துப்பாங்கல்ல, அப்போ கூட ஹீரோயின் அவர் பார்த்துருக்க மாட்டார். ஸோ இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, பரவாயில்ல அவன் வந்து வீல் சேரில் தான் இருக்கும், அவனுக்கு இவ்வளோ அவள் வந்து என்னதான் மென்டலாக இருந்தாலும் அவள் ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அழகாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி நினச்சிக்கிறாரு. அப்படி நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு அவங்கள்ட்ட ஸ்மெல் பண்ணி ஏதோ மோப்பம் பிடிச்சி நான் இது மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஹீரோனோட கண்ணை மூடுவார். இங்கே பாரு இதெல்லாம் பார்க்கக்கூடாது, கண்ணை மூடு அப்படின்ற மாதிரி அது கண்ணை வர மூடிட்டு இருப்பாரு. அப்படி அவங்க 2 பேரும் அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க. இவருக்கு ரொமான்ஸாக அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தான் ஹீரோட பிரதர் இருக்காருல்ல, அவர் இப்போ உள்ளே வருவார். அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, பிளான் பண்ணபடி எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லாரும் வந்துட்டு இவர் தான் லாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஃபோன் பண்ணி இப்போ இவனை வர சொல்லிட்டு தானே இங்கே அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு தானே ஒரு பிளானோட தான் வந்திருக்கோம். அதே மாதிரி இவன் வந்துட்டான். இப்போ ஹீரோட ஒய்ஃபு கிட்ட இது மாதிரி நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்படி எட்டி பார்ப்பாரு. அப்போ தான் தன்னோட ஒய்ஃபு கிட்ட அப்படி இருக்கான்றது தெரிய வந்துடும். உடனே அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். என்னடா பண்ணிட்டு இருக்கேன் ஏன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடும். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் தானடா ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிட்டீங்க, நானா வரேன்னு சொல்கிறேன், இதனடா இது யாரோட ஒய்ஃப்டா இது, மொத்தத்தில் உன்னோட ஒய்ஃபா உன் தம்பியோட ஒய்ஃபா, நீங்கள் கூப்பிட்டதுனால தான் வந்தால், நான் இப்போ ரொமான்ஸ் பண்ணாமல் போகிற மைண்ட்லேயே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் நிற்பார். உடனே இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமாக சண்டை வரும். ஹீரோ நின்று மறைஞ்சிட்டு எல்லாத்தையுமே பார்த்துருவாரு. இப்போ அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அவர் இன்னும் ஒளிஞ்சு தான் நின்று பார்த்துட்டே இருக்கார். இதுக்கப்புறம் அவர் அடித்து துரத்தி விட்றோம், அவங்களாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் கத்திட்டு அங்கேருந்து அவர் ஓடிடுவார். அதுக்கப்புறம் இந்த லேடியை கூப்பிட்டுட்டு அவர் முழிச்சிருவாங்க. இப்போ ஒரு தண்ணியை தெளித்து மயக்கத்தை தெளிய வச்சு பேசுவார். இவருக்கு சரியான கோவமாக இருக்கும். உன்னை பிளான் பண்ணி அவளை அசிங்கப்படுத்த சொன்னால் அவனோட பெட்டில் நீ இருக்க, நீ உன்ன மாதிரி மானக்கட்டவனை பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி இங்கே வந்தேனே எனக்கு தெரிலன்ற மாதிரி இது சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ வந்து என்ன சொல்வார், திரும்பவும் ஹீரோயினை வந்துட்டு கேட்பாரு, நீ உனக்கு உண்மையிலேயே ஞாபகம் வந்துருச்சா இல்லை எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா, நீ உண்மையாக இருந்தால் என்கிட்ட ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்பாரா. உடனே ஹீரோயின் வந்து எனக்கு தூக்கம் வந்துடுச்சு, நான் தூங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே போய் தூங்குப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுவார். இப்போ மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஹீரோட ஸ்டெப் மதர், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டே இப்போ வீட்டுக்கே வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ திரும்பவும் ஹீரோ கிட்ட பிரச்சனையாயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம காரியம் நடக்கிறோன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டே தானே இருக்கணும் பிரச்சனை வந்தாலும். அதனால இப்போ ஹீரோயின் தனியாக இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட பேச வருவாங்க. ஹீரோனுக்கு தான் தெளிவாயிட்டு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஒரு டெடி பேர் மாதிரி வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, நீ வந்துட்டு சாரி நான் ஆன்ட்டி அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன், அப்படிலாம் நடக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. ஹீரோன் ஓகேன்ற மாதிரி விளையாடிட்டே இருப்பாங்க அந்த பொம்மையை வச்சுட்டு. அந்த டைமில் அதை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஹீரோனுக்கு தெளிவானது அதுங்களுக்கு தெரியல. உடனே ஒரு கிளாஸில் வந்து எதையோ பவுடரை மிக்ஸ் பண்ணி ஹீரோனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க நினைக்குங்க. உடனே அதை மிக்ஸும் பண்ணிவிடுங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து இது குடின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஹீரோயின் வந்து குடிக்க மாட்டாங்க. வேண்டாம்னு சொல்லும் போது, நான் கொடுக்குறேன்ல நீங்கள் குடிச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது, இது எடுத்து அது மண்டையிலே அடிக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கையை அப்படி தூக்கிடுவாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோ வந்துடுவார். இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின்
ஹீரோயினுக்கு தான் ஹீரோவுக்கு தெரியக்கூடாதுன்னு நடிச்சிட்டு இருக்காங்கல்ல. உடனே அந்த ஆன்டி வந்து இதில ஏதோ போட்டாங்க. அது குடிக்க சொல்றாங்க. அப்படி இப்படின்ற மாரி உளறுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாரு, "தண்ணி தானே என்கிட்ட குடு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நான் குடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு வாய் தான் தண்ணி குடிப்பாரா, அவருக்கு தெரிஞ்சிரும் இது எதிலோ மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாரி தெரிஞ்ச உடனே அந்த ஸ்டெப் மதர் என்ன பண்ணுவாங்க, "சாரி என்னோட பையனும் அவன் ஒய்ஃபும் வந்து பண்ண தப்புக்கு வந்துட்டு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். மன்னிக்கப்படட்டா. ஸோ அதுக்காக நாங்க வந்து காம்பன்சேஷன் பண்ற மாதிரி வந்து ஒரு 10 மில்லியன் வந்து இந்த செக்ல எழுதியிருக்கேன். அத குடுத்துட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன்" அப்படின்ற மாரி இந்த ஸ்டெப் மதரே சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு, "சரி ஓகே. இதெல்லாம் தேவையே இல்ல. நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லிட்டே இருப்பாரா. அந்த அடுத்தது உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவருக்கு ஒரு மாரி மயக்கம் வர மாரி இருக்கு அந்த தண்ணி குடிச்சதுனால. சரி ஓகே நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஹீரோ போவாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீ போகாத நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொன்னவங்க, அந்த செக் இருக்குல்ல, அது அந்த 10 மில்லியன் எழுதி குடுத்த அத கையில எடுத்துப்பாங்க. இப்ப இவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, பேருக்கு அந்த மாரி குடுக்குற மாரி குடுப்போம். அப்படியே சும்மா அவன் வேணான்னு எப்படியும் சொல்லுவான். நம்ம எடுத்துட்டு போயிடலான்ற மாரி தான் வந்தது. ஆனா ஹீரோயின் விவரமா அத எடுத்துக்கிட்டு, "இது எனக்கு தானே குடுத்த. இது எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு" குடுத்துற கூட குடுக்க மாட்டாங்க. குடுத்த ஆன்டி அத திரும்ப வாங்க பாக்கும். ஹீரோ இருக்காருன்றதுனால அதெல்லாம் நடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு உள்ள போயிடுவாரா, ஹீரோ கொண்டு போய் அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. அவர ரூம்ல டிராப் பண்ணிட்டு ஹீரோயின் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி அள்ளி அள்ளி அதுங்க 2 மூஞ்சிலயும் ஊத்துவாங்க. "நீங்க இனிமே இங்க வரவே கூடாது. ஓடு ஓடுன்னு விரட்டவும் 2 அம்மாவும் பொண்ணும் பயந்துட்டு அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுரும். பக்கம் வந்தீங்கன்னா உங்கள தொலைச்சு கட்டிருவேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்களா, திரும்பி பார்ப்பாங்க ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. அவ்வளோதான் அவர் ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குனு மூஞ்ச மாத்துவாங்க. அப்படியே குழந்த மாரி மூஞ்ச மாத்திட்டு உடனே அழுவுற மாரி இப்ப ஹீரோ கிட்ட சாஞ்சுப்பாங்க. என்னாச்சுன்னு இப்ப ஹீரோ கேட்பாரா, "ஏன் என் கூட யாருமே விளையாட மாட்றாங்க? என்ன பார்த்தாலே ஏன் அவங்கலாம் ஓடுறாங்க?" அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். "நீ வந்து கவலைப்படாத. இப்ப ஆன்டி வந்து உனக்கு கிஃப்ட் அமௌண்ட் குடுத்தாங்கல்ல, அதுலேருந்து உனக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி குடுக்குறேன். என்னென்ன வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு ரிங் வேணும், ஹேண்ட் பேக் வேணும்" அப்படி இப்படின்னு ஒண்ணு ஒண்ணா லிஸ்ட் போட ஆரம்பிச்சுருவாங்க. "இப்ப நம்ம வந்து ஷாப்பிங் மால் போறோம். உனக்கு எல்லாம் வாங்கி தரேன்ற" மாரி ஹீரோவும் சொல்லிடுவாரு. அவன் வந்து அத உடனே நம்புறாரு. ஆனா அதே சமயத்துல ஹீரோயின பத்தி விசாரிக்க சொல்லிட்டாரு. இப்ப விசாரிச்சவங்க வந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேமிலியோட ஒரு பொண்ணு தான் அப்படின்றது அவருக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப அவ நடிக்கிறான்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா அவரோட போக்குலயே போகணுன்றதுக்காக ஹீரோ வந்து எதுவும் காட்டிக்க மாட்டாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்க அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்கு போய் ஏதோ எடுக்க போம்போது ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே பின்னாடியே போய் அவங்கள ஹக் பண்ற மாரி போயிட்டு கொஞ்சம் ரொமான்ஸா அதெல்லாம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளிய சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிருக்காங்கல்ல, வெளிய வந்திருப்பாங்க. சாப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினுக்கு ஒரு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஹீரோயின பாத்துரும். இப்ப இந்த டைம்ல வந்துட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, அவங்க ரிங் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த ரிங் வந்து இந்த ஃபேமிலிக்கான அடையாளத்துக்கான ரிங்கு. இத வந்துட்டு உடைஞ்சிருச்சு. இத மாத்தணும் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா, நான் வேற வாங்கி தரேன்னு ஹீரோ பேசிட்டே இருப்பாரு. இந்த டைம் பார்த்து ஹீரோயின பார்த்தோன அந்த பொண்ணுங்கலாம் வந்து ஹீரோயின் கிட்ட அந்த 2 பேர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ணுவாங்க. அதோட ஹீரோ தான் வந்து சமாதானம் பேசிட்டு இருப்பாரு. அப்பதான் இவ இன்னும் உயிரோட இருக்கான்ற விஷயம் அதுங்களுக்கு தெரிய வரும். வாங்கன்னா அவங்க செய்வோ தானே அவங்களோட நேர்மையான அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி தனிப்பட்ட முறையில ஒரு மீட்டிங்லாம் பேசுவாங்க. ஹீரோக்கு தெரியலன்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க எங்க போறாங்க, யார பார்க்குறாங்க, என்ன பேசுறாங்க, எல்லாத்தையுமே ஹீரோட ஆளுங்க ஹீரோக்கு அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப நீங்க ஏன் பாஸ் இப்படி இருக்கீங்கன்னா, இல்ல அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாரி இருக்கா. ஸோ அவளா வாய திறந்து சொல்ற வரைக்கும் நம்ம எதுவும் தெரிஞ்ச மாரி காட்டிக்க வேண்டாம். அவ ஏதோ ஒரு வேலையா தான் இருக்கா. கண்டிப்பா அத முடிச்சுட்டு வருவா. அவளா வந்து சொல்வா அப்படின்ற மாரி, எனக்கு தெரிஞ்ச மாரி அவளுக்கு தெரியவே கூடாது. அதுக்கு தகுந்த மாரி மட்டும் பார்த்துக்கோங்கன்ற மாரி ஹீரோவும் சொல்லிடுவாரு. என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலில ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். ஒரு பிசினஸ் பார்ட்டி நடந்துட்டு இருக்கும். ஹீரோயின் இப்ப இங்க போல அப்படின்னு வந்து டோட்டலா எல்லாமே மாறி போயிடும். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோட்ட கூட சொல்லாம அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பார்ட்டில போய் அட்டெண்ட் பண்ணுவாங்க. திடீர்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோயின பார்த்தோன்னே அவங்க ஸ்டெப் மதருக்கும் அங்க உள்ள ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு மாரி அதிர்ச்சியா போயிடும். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்க போய் டைரக்ட்டா நின்னு அவங்க வந்துட்டு யார் யாரெல்லாம் முகத்திரை என்னன்னு அந்த மாரிலாம் பேசுவாங்களா, அந்த மாரி டைரக்ட்டா பேசி அடிக்கிறவங்கள அடிச்சு அந்த மாரிலாம் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் மேல அங்க இருக்க பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப கோவமா இருக்கும். வீட்டுக்கு வருவாங்களா, அப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவங்க அடிக்கடி இப்படி கிஸ் பண்ற மாரி விளையாடுவாங்களா, அதே மாரி ஹீரோவும் விளையாடுவாரு இப்ப. வேணும்னே அவ என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் சிலுமிஷ வேலைகள பண்ணிட்டே இருப்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் சீன்லாம் போயிட்டே இருக்கும். இதுக்கிடையில திரும்பவும் அந்த ஃபேமிலிலேருந்து பிரச்சனைகள்லாம் பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஹீரோயின் தனியாவே அதெல்லாம் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட எதுவுமே அவங்க இதுவரைக்கும் சொல்லவே இல்ல. இப்ப வீட்டுக்கு திரும்ப ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கும்போது, அந்த திரும்பவும் ஹீரோவோட பிரதரும், அவரோட ஒய்ஃபும் திரும்பவும் வீட்டுக்கு வந்துருவாங்க. திரும்ப திரும்ப வந்து சேர்றதுக்கு வர்றது. உடனே வந்து ஹீரோயின் கைய பிடிச்சு ஒரு மாதிரி பேசுவாங்களா, ஹீரோயின் வந்துட்டு அத கண்டுக்கவே மாட்டாங்க. ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாரியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்ப வந்து அவர் பிரதரே சொல்வாரு, "என் ஒய்ஃப் வந்து செஞ்சது தப்பு தான். அவ இப்ப தான் வந்து ஃபீல் பண்றா. மன்னிப்பு கேட்க தான் வந்தோம்ன்னு" திரும்ப ஆரம்பிப்பாங்க. தெளிவாவே பேசுவாங்க. ஹீரோ அத பெருசாவே கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப வந்தவங்கள்ட்ட வந்துட்டு அவங்க ஓப்பனாவே கேட்பாங்க. "எத்தன தடவ தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க? எத்தன தடவ தான் நீங்க மன்னிப்பு கேட்பீங்க? உங்க மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. நீங்க கிளம்பலாம்" அப்படின்ற மாரி சொல்லவும், "பரவாயில்லையே! இப்ப ரொம்ப தெளிவா பேசுறியே! நீ அந்த பெரிய குடும்பத்தோட பொண்ணு தானே! அந்த இப்ப இடையில நடந்த பார்ட்டி, அந்த விஷயத்துல நாங்களும் கேள்விப்பட்டோம்" அப்படின்ற மாரி இப்ப ஹீரோட பிரதர் வந்து பேசுவாரா, "அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல" அப்படின்ற மாரி இவங்களும் சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, "நாங்க வந்துட்டு சீக்கிரமாவே தூங்குறோம். லேட் நைட்லாம் நாங்க தூங்குறதில்ல. நீங்க கிளம்புறீங்களான்னு" கேட்கும்போது, ஹீரோட பிரதர் என்ன சொல்வாருன்னா, "மன்னிப்பு கேட்க வந்தவங்கள இப்படித்தான் நீங்க அசிங்கப்படுத்துவீங்களா?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவரு பாட்டுக்கும் கோவமா இப்ப எந்திரிச்சு போயிடுவாரு. இப்ப வெளிய வந்த அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். திரும்ப இவர் வந்து இதுக்கு ஒய்ஃப் கிட்ட தான் கோவப்படுவாரு. "உன்னால தான் இந்த பிளான் டோட்டலாவே சொதப்பிக்கிட்டே இருக்கு. உனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லி தானே கூட்டிட்டு வரேன்.
அவசரப்படாத நீ பண்ற வேலையினால தான் எல்லாமே சொதப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு. அதனமே ஆக மாட்டார் ஹீரோட பிரதர். அது வந்து கிஃப்ட்டை கொடுக்க தானே நம்ம வந்தோம், நான் எதுவுமே பண்ணலையே அப்படி இப்படின்னு சொல்ல அந்த கிஃப்டெல்லாம் வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இப்போ அவர் போயிட்டு திரும்ப அன்னைக்கு சண்டை போட்டார்ல அவரோடய சேர்ந்துக்கிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இவங்களை எப்படிலாம் கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவும் ஹீரோனும் இப்போ ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. உண்மையிலேயே இப்போ 2 பேருமே வந்துட்டு அவங்க லிவிங் லைஃப் மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆள் இருக்காருல்ல ஹீரோயினோட மொத்த இதை தானே அவர் எடுக்கிறத டேக் ஓவர் பண்ணுறதா இருக்காரு. அவர் ஒரு பார்ட்டியில் வந்து ஹீரோயின் வந்து இப்போ இல்லை, அப்போ நம்ம தான் இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட ஓப்பனாக எதை பற்றியுமே பேசவும் இல்லை, ஹீரோயின் எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த மீட்டிங்க்கு ஹீரோயினும் வந்துருவாங்க. இங்கே ஒரு பெரிய கலாட்டம் நடக்கும். இந்த மீட்டிங்கில் வந்து ஹீரோயினை வந்துட்டு எதுவுமே இருக்கக்கூடாது, நம்மளே எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி, அதாவது ஹீரோவோட பிரதரும் அவங்க ஒய்ஃபு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சார்ல சும்மாச்சுக்கும் அவங்கள நினைக்கிற மாதிரி ஒரு 3 பேர் சேர்ந்து அந்த மீட்டிங்கில் பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே ஹீரோயின் வந்துருவாங்க. அவங்க பாயிண்டாக எடுத்து வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவார். எல்லாம் பேசி முடிச்சதோட ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோ வந்து பிடிச்சிருவாரு. நீ ஒவ்வொரு தடவையும் தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்க, ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அப்படி திணறுவாங்களா. உடனே திரும்ப இவர் ஹீரோ வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் திரும்ப அவங்களுக்குள்ள கெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்துட்டு ஹீரோயின் வந்ததுனால இப்போ அவங்க நினச்சது எதுவுமே நடக்கல. இப்போ திரும்பவும் ஹீரோயின் வந்து வின் பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்குலாம் கோவம் வந்து ஹீரோயின் மேலே அதிகமாகிடுச்சு. ஹீரோ வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களாம் பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஹீரோவுக்கு நடக்க முடியுன்றது அவங்களுக்கு தெரியல, அவரை வந்து ஏதாவது பண்ணிடணும், அப்போ தான் அவளை நம்ம இது பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்ற மாதிரி இவங்களாம் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ ஒரு இடத்துக்கு வருவாரா. இப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கே தெரியாமல் ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஹீரோ வந்து ஒரு ஷட்டர் மாதிரி அவரை உள்ளே அனுப்பி அந்த ஷட்டரை போட்டிடுவாங்க. அங்கே வந்து ஃபயர் பண்ணி விட்ட மாதிரி பண்ணிடுவாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து பின்னாடியே வருவார், அவரை உள்ளே விட மாட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ அங்கே வருவாங்களா, வந்து அந்த அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல ஹீரோட அசிஸ்டன்ட், அவரே வந்து பயந்து அழுதுட்டு இருப்பார். இந்த மாதிரி ஹீரோக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் நம்ப வச்சு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டாலும் ஹீரோயின் ரொம்ப பதறி போயிடுவாங்க. இப்போ அவன் உள்ளே இருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதறி அவங்க ஹீரோனும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த பக்கமாக போயிட்டு இந்த பக்கமாக வேற ஆள், அவரும் கொஞ்சம் தெளிவானவர் தானே, இந்த பக்கமாக வெளியே வந்துடுவார். ஹீரோ இப்படி முழுசாக பார்த்தோம் தான் ஹீரோனுக்கு நிம்மதியாகவே இருக்கும், அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்க ஹீரோட ஆளுங்க எல்லாரும் வந்துடுவாங்க. இப்போ ஹீரோட பிரதர் இருக்காரில் அவரை பிடிச்சி வச்சு கையை காலெல்லாம் கட்டி போட்டு, அதாவது கையையும் காலையும் அப்படியே அமுத்தி பிடிச்சிப்பாங்க. ஃபயர் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினச்சார்ல அவரை இப்போ உள்ளே விட்டு அதே மாதிரியெல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. அவங்கெல்லாம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுவாங்க. மறுநாள் பார்த்தா இவருக்கு ரொம்ப காயமாக இருக்கும். அப்படி தான் அவர் வீட்டுக்கு வருவார் ஹீரோட பிரதர். அவங்க அம்மா கேட்பாங்க, என்னடா இது எப்போ பார்த்தாலும் பிளானை சொதப்பிட்டே இருக்க, உருப்படியே இவ்வளோ நாள் ஒன்றுமே பண்ண முடியலன்னு, இந்த தடவை நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமாக திரும்ப பேசிகிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில் ஹீரோன்னு திரும்பவும் அவங்க 2 பேருக்குள்ள ஒன்று சேர்ந்து அவங்க அப்படியே அவங்க ரொமான்ஸை தொடர்ந்துருவாங்க. இருக்காரில் அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட நல்லவங்க மாதிரி வந்து பேசுவார். எங்கம்மா போயிட்டு அவனை அப்படி தென்னன்னு வந்து கதை சொல்வார். ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நீ எனக்கு ஒரு அப்பாவே கிடையாது, நீ ரொம்ப மோசமானவன், இன்னும் என்கிட்ட நடிச்சிட்டே இருக்காத, நான் உன்னை நம்புவேன் நினைக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமாக திட்டுவாங்க. உடனே அவர் ஹீரோயின் திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்களே. இவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் வந்து கட்டி போட்டு தூக்கிட்டு வந்து இப்போ காசு பறிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்ணிட்டே இருப்பார். உடனே ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். உடனே ஹீரோ ஆளுங்களெல்லாம் அனுப்பி ஹீரோயினை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டு வந்துருவார். மீட்டிங் பிஸ்னஸ் விஷயமா அவங்க 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து இப்போ ஹீரோ தனியாக போகும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோட பிரதர்லாம் இருக்காருல அவரெல்லாம் சேர்ந்து அவரை வந்து தூக்கிட்டு போய் மிரட்டணும்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அவர் அந்த இதில் மாட்டிப்பார், அந்த ஆக்சிடென்ட்டில். இப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, எத்தனை தடவை தான் நீ போயிட்டு ஃபெயிலியர் ஆகி இப்படி அடிப்பட்டு வருவேன்னு, அடுத்த தடவை நம்ம பண்ண போகிற பிளான் வந்து ஃபைனலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக சொல்லிடுவார். இதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் இப்போ ஹீரோயின் தெளிவாயிட்டாங்கன்றது அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்க எவ்வளோ பேர் ஃபேமிலியில் உள்ள பொண்ணுன்றதும் விஷயமும் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 பேருமே செய்வோம் அப்படின்றதுனால 2 கம்பெனியும் அவங்க 2 பேருமே பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த டைமில் அவங்க ஃபேமிலியில் உள்ள மற்றவங்களாம் வந்துட்டு இப்போ ஹீரோயின் இந்த இவ்வளோ நாளாக இல்லாமல் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் நாங்கள் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங்லேயே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சமாளிச்சிருவாங்க. இப்போ அதில் எல்லாருக்குமே ரொம்ப கோவமாக இருக்கும். அதிகப்படியான கோவம் வந்துட்டு ஹீரோட ஸ்டெப் மதருக்கும் அந்த பிரதருக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் தான் இருக்கும். இப்போ அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு திரும்பவும் ஹீரோனை தூக்கிட்டு வந்து ஒரு ரூமில் அடைச்சி போட்டு வச்சுருப்பாங்க. ஹீரோனை வந்து வாயெல்லாம் பொத்தி வச்சு அவங்கள மிரட்டிகிட்டு இருக்கும் அந்த ஹீரோவோட, அதாவது என்ன சொல்ல ஸ்டெப் அதோட மருமக. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்துருக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோட பிரதர் வேறு வந்து சொல்வார், உன்னை போனா போதுன்ட்டு விட்டுறான்னு பார்த்தா உன்னை நீ ரொம்ப அவன் கூட சேர்ந்து ரொம்ப ஓவராக தான் ஆடிட்டு இருக்க, உன்னை இந்த தடவை விடவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்களே. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த ரூமை விட்டு போனதோட ஹீரோயின் வந்துட்டு அந்த இங்கே ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும், அதை எடுத்து அதை கையில் கட்டு போட்டிருக்காங்களே அதை அவுத்துருவாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஹீரோயினை இவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்கள வந்து காப்பாத்திருவாரு. இப்ப காப்பாத்துனோனே இப்ப 2 பேருமே வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் இப்ப திரும்ப அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப கல்யாணம் பண்ணி எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணி, இவங்க யார் யாரெல்லாம் அந்த பிரச்சனைக்கு காரணமானாங்களோ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காத மாரி ஹீரோ வந்து பண்ணிடுவாரு. ஏன்னா, ஃப்ரெண்ட்ஸோட ப்ரூவ் பண்ணி இவங்கள ஃபேமிலிய விட்டோ, கம்பெனிய விட்டோ விலக்கணும் அப்படின்றது தான் ஹீரோட பிளானாவே இருந்திருக்கும். அதுக்காக தான் அவர் வீல் சேர்ல இருக்க மாரி நடிச்சிருப்பாரு. கடைசியா தான் ஹீரோவால நடக்கவே முடியும் அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஹீரோ எல்லா எவிடன்ஸும் எடுத்து அவங்க எல்லாரையுமே வந்து கூண்டோட தூக்கி கொண்டு போய் ஜெயில்ல போட்டுருவாரு. அதோட ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவங்க ஃபேமிலிய ரன் பண்ணுவாங்க. கம்பெனியும் நல்லபடியா ரன் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஹீரோனோட ஃபேமிலிலயும் அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் அந்த பார்ட்டில வச்சு ஹீரோ வந்து முடிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரோட ஹாப்பி லைஃப ஸ்டார்ட் பண்ற மாரி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.